பக்திமயம் நேயர்களுக்கு வணக்கம். 2024 ஜூன் மாதத்திற்கான ராசி பலன் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்காக நம்ம கூட இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம்மா, உங்களுக்கு வணக்கம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது அவங்களுடைய ராசிநாதன் முதல்ல 9ல் இருக்க இந்த மாதம் வருது. ஜூன் மாதம் ரொம்ப நல்லது. ராசிநாதன் 9ல் இருக்கிறது டாப்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு அதிகமான ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்புலையும் உருவாகுது அவங்களுக்கு. என்ன காரணம்னா, அதே ராசிநாதன் 9ஆம் பாவத்திலிருந்து 10ஆம் பாவத்துக்கு இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி வந்துடுறார். 10ஆம் பாவத்திலே ஆட்சி பலன் பெறுகிறார் புதன் பகவான். அதனால் தொழில் வாய்ப்புகள் பிரகாசிக்கும். தொழில் வாய்ப்புகள் இந்த ஒரு துறை மட்டும் இல்லாமல் பன்முகத்துறையுடன் அவங்க பிரகாசிப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகுது. அதே புத பகவான் 26ஆம் தேதிக்கு மேலே 11க்கு வரார். 11ல் இருக்கக்கூடிய புத பகவான் அப்படிங்கிறவர் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பிரகாசமான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராரு. அதே மாதிரி புத பகவான் அப்படிங்கிறவர் 2 அப்படின்னு சொல்லலாம், 2 விதமான தன்மைகளை கொண்டவர். அதனால் ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு 2 விதமான தொழிலையும் 2க்கும் மேற்பட்ட தொழிலையும் செய்வதற்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தரார் அவர். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவரும் 10க்கு பயிற்சி ஆகிறாரு. எப்போ வர்றாருன்னா 13ஆம் தேதி அவர் பயிற்சி ஆகிறார். அந்த சமயத்தில் சூரிய பகவான் அந்த 10ல் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க, அப்புறம் இந்த அரசியலில் இருக்கிறவங்க, மாத சம்பளம் வாங்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பை, அவங்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சியை, உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷனை தருகிறார். கன்னிராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாணவர்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. கன்னிராசிக்காரங்க படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அதில் 9ஆம் பாவத்தில் சூரியன் இருக்குது, புதன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது. 9ஆம் அதிபதி 9ஆம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார். நல்ல படிப்பு நல்ல அதிகமாக வரும். அதே மாதிரி படிப்புலேயும் நல்ல ஆர்வம் ஏற்படும். சில சமயத்தில் ஏன்னா 12ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருக்கிறதுனால வீட்டை விட்டு ஒரு வெளியூர் போகணும், அல்லது வெளி மாநிலம் போகணும், வெளிநாடு போய் படிக்கணும், அப்படிலாம் ஒரு சில மாணவர்களுக்கு ஆசை இருக்கும். ஏன்னா படிப்புக்காக இன்னொரு இடத்தை நோக்கி நான் நகர்ந்து வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா அவங்க அந்த மாதிரி போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய 9ஆம் அதிபதி. அதனால் படிப்புலே நல்ல ஒரு வளர்ச்சியும், கொஞ்சம் குடும்பத்தை விட்டு தள்ளி போய் படிக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுது. வேலை தேடுறவங்க, வெளிநாடு போய் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? வருமானம் பற்றி சொல்லுங்க. பொதுவாக வருமானம் பற்றி சொல்லணும்னா, இந்த வருஷம் இந்த மாதம் நல்ல வளர்ச்சியை தருது. புத பகவானினுடைய சஞ்சாரம் நல்லா இருக்குது. 11ல் போகிறதுனால 26ஆம் தேதி மேலே கண்டிப்பாக வெளிநாடு போகிறவங்களுக்கு, வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுறவங்களாம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருது. அப்புறம் இந்த ஒரு புதிய தொழில் துவங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, ஏன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன் 9ல் போகிறாரு, அதனால் புதிய தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் அந்த ஆசை பூர்த்தி அடையும்படியாக புதிய தொழில், அதன் மூலமாக வருமானங்களும் ஏற்படும். கன்னிராசிக்காரங்களை கையில் பணம் புழங்குமா? எப்படி கடன் தீருமான்னு சொல்லுங்க. சனி பகவான் 6ல் இருக்காருங்க. அதனால் கொஞ்சம் கடன் அதுவும் சனி பகவான் வக்ரம் ஆகிறார் இந்த மாதத்தில். இந்த மாதத்தினுடைய 19ஆம் நாள், அதாவது ஜூன் 19 சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. அதனால் கடன் இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தி ஆகணும்னு சொல்கிறத விட கொஞ்சம் பெரும்படியான கடன் குறையும், முதல் விஷயம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள் இருந்தாலோ, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தோள்பட்டை சார்ந்த விஷயங்கள், அல்லது முதுகு தண்டுவடம் சார்ந்த, வயிறு சார்ந்த சில உபாதைகள் இருந்தாலோ அவைகள் எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் நிச்சயமாக நிவர்த்தியாகும். சனி பகவான் வக்ர காலத்தில் அந்த உடல் உபாதைக்கு தகுந்தால் போல உடல் ஆரோக்கியமாக அவர்கள் உணர்வார்கள். இப்போ கணவன் மனைவிகளுக்கு எப்படி இருக்கு? குடும்பத்தில் ஒற்றுமை எப்படி இருக்கும்? கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அவங்களுடைய அந்த கணவன் மனைவி வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல பிரகாசமாக இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 2ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். அதனால் குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் 9ல் சேர்ந்துடுறாரு. அதனால் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை பிரகாசமாக உள்ளது. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்ய பாவங்களும் ஏற்படும். இதில் குறிப்பாக 12ஆம் அதிபதியுடன் அவர்கள் சேர்றதுனால
கணவன் மனைவி இடையே ஒரு பெரிய ஒரு முதலீடுகள் செய்வதற்கு அல்லது ஒரு பெரிய விலை உயர்ந்த ஆபரணங்கள் நகை போன்ற விஷயங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருது. ஏன் அப்படின்னா 12ஆம் அதிபதி பெரும் செலவுகளை தரக்கூடியவர். அதோடன் 7ஆம் அதிபதி போகிறதுனால வாழ்க்கை துணைவருக்காக ஏதாவது பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உருவாகின்றது. இப்போ குழந்தை பிறக்கணும், ப்ரெக்னென்ட் ஆகணும், கன்சீவ் ஆகணும் ட்ரை பண்ணுறவங்க அவங்களுக்கு சக்ஸஸ் இருக்குமா? இந்த 5ஆம் அதிபதி சனி பகவான் வக்ரம் அடைகிறார். குறிப்பாக சொல்லணும்னா 26ஆம் தேதி இந்த ஜூன் மாதத்தில். அதனால் அந்த சமயத்திற்கு மேலே கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக உள்ளது. திருமணமாகி வருடங்கள் ஆயிடுச்சு, அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கொஞ்சம் இயங்குறவங்களுக்கு இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு மேலே அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக உள்ளது. கன்னிராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், அதுக்கான பரிகாரம் வேண்டுதல்கள் எதாவது இருந்தால் அதையும் சொல்லுவோம். கன்னியா ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஜூன் மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய். அதனால் சகோதர சகோதரிகளினுடைய உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர சகோதரி அஷ்டமஸ்தானம்ங்கிறது செவ்வாயினுடைய இடத்துல இருக்கிறதுனாலையும் அந்த இடத்துக்குடையவர் செவ்வாயினுடைய இடத்துல ஆட்சி பலம் பெறதுனாலையும் வாழ்க்கை துணைவரினுடைய தாய் தந்தையர் விஷயத்திலும் கவனமாக, தான் மாமனார் மாமியார்ட்டையும் இவங்களுடைய உறவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். 3ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போகிறாரு. அதனாலே சகோதர சகோதரிகளிடமோ அல்லது மாமனார் மாமியாரினுடைய உறவு முறைகளிடையோ கவனமாக இருப்பது மிக மிக அவசியமாக உள்ளது. குறிப்பாக இவங்களுக்கு இந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் கந்த சஷ்டி கவச்சம் இதை பாராயணம் பண்ணி வந்தாங்க அப்படின்னா கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமோக வளர்ச்சி அடைவார்கள். ஜூன் மாதம் தங்களுக்கு தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல பலன்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நவகிரகங்களினுடைய ஆசீர்வாதமும் தங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்களினுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிभ्यश्च ராகவே கேதவே நமஹ. ஓம் நவோ நவோ பவதி ஜாயமானோன்னாஹம் கேது ருஷடா மேத்யக்ரேஹ பாகம் தேவேभ्यो விததாத்யாயன்ட்ர சந்திரமாஹ ஸ்திரதி தீர்க்கமாயுः சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஜூன் மாதம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து பக்திமயம் நேயர்களுக்கு எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.